எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டை பெற்ற கோயில் அரசன் காலனியில். இது பார்த்தீங்கன்னா பெரியநாயகி உடனுரை, அதே மாதிரி தர்மசாஸ்தா. இது வந்து சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த பகுதிக்கு. அரசன் காலனியில் இருக்குது, ஒட்டியம்பாக்கம் பஞ்சாயத்து. இது பாருங்கள், மிகப்பெரிய ஏரி எப்படி வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த ஏரியை வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோராகவும் இங்கே உள்ள ஊர் பொதுமக்கள், அதே மாதிரி பல சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த இடத்த மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. இது வந்து சீரமைப்பு செஞ்சால் இந்த பகுதிக்கு குடிநீர் ஆதாரம் ரைஸ் ஆகும். மெயினாக அதுதான். குடிநீர் வந்து ஒரு காலத்தில் இந்த இதான் குடிநீராக இருந்திருக்கு, இப்போ பாசி படிஞ்சு போயிருக்கு பாருங்க. இதை மீண்டும் நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பகுதி பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள பொதுமக்களும் சரி, எக்ஸ்ப்ளோராவும் சரி கலந்து எல்லாம் சேர்ந்து செஞ்சு ஒரு வெற்றி பாதையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது. ஊர் கூடி தேர் இருக்கணும்னு எங்கள் செந்தூர் பாரி சார் தலைவர் அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி ஊர் கூடிட்டோம், தேர் இழுக்க போகிறோம். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். திருப்பி போடுங்க. நர்நாள் இருக்கிறது இந்த பக்கம் வரணுமா? வராது. தேங்க்யூ. வண்டியை உள்ள இறக்கணும். இறக்கி ஷேவ் பண்ணிடணும். ஷேவ் பண்ணி இந்த பெட்டு குப்பை பண்ணுறோம், அது மாதிரி ஷேவ் பண்ணி இது வந்து வச்சுருக்கோம். கம்பெனியில் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இந்த மாதிரி தளபதிகள் பணிபுரிகிறாங்க பாருங்க, சோல்ஜர்ஸ். இந்த சோல்ஜர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வளருது. ஏரி கரையில் நாம் எடுத்த குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை உடனுக்குடன் நமது ஃபோர்டு கம்பெனியில் பணிபுரிந்த ராம்குமார் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஒட்டியம்பாக்கத்தை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவரிடம் எடுத்துக்கூறி லாரியில் அனுப்பப்பட்டது. பின்னால் நிற்பது லாரி தான், பார்த்துக்கொள்ளுங்கள்.